வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான ஒரு நல்லதான மருத்துவ குறிப்பு இப்போ சம்மந்தமாக பார்க்குறோம். பாருங்கள், அதை பற்றி பார்ப்போம். பூச்சி வெட்டு. பூச்சி வெட்டுனா பாருங்கள், தலையில் வந்து இப்படி லெவண்டாக இருக்கும். அந்த இடத்தெல்லாம் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு படம் தான் வரும், அப்புறம் 2 படம் அப்படியே வந்துட்டு சில பேர் அதேமாரி வந்து வழுக்கையாக கூட ஆக்கிடுது. ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலைனா இந்த பூச்சி வெட்டு தான். வழுக்கு தலை கூட கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் வருது. ஆனால் அந்த பூச்சி வெட்டுங்கிறது வந்துருச்சுனாவே தலை பூரா உங்களுக்கு பாதிச்சிடும். இது வந்து நான் சொல்கிற குறிப்பை பார்த்து நல்லா பயனடையுங்க. இதுக்குள்ளே தேவையில்லாதான பொருள் வந்து எருக்கம்பூ 70 கிராம், மிளகு 70 கிராம், பூண்டு 70 கிராம், வசம்பு 70 கிராம், வெற்றிலை அதுவும் ஒரு 70 கிராம் அளவுக்கு வச்சுக்கங்க. இது வந்து நல்லெண்ணெய் மட்டும் வந்து ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 300 மில்லி, இல்லைன்னா வந்து 300 மில்லி பத்தாது, வந்து 1 லிட்டர் எடுத்துக்கங்க. 1 லிட்டரோ அதுக்கு தேவையான அளவுக்கு. இது என்ன பண்ணணும், இது அனைத்தும் அப்படியே என்ன பண்ணுறீங்க வந்து என்கிற விதத்தில் வந்து நன்கு அரைத்து தலைக்கு தேய்த்து வரவும். இப்போ நான் சொல்லியிருக்க குறிப்பெல்லாம் என்ன பண்ணுறீங்க வந்து ஒரு பலம் சொல்கிறாங்க. ஒரு பலம்னா 35 கிராம். சித்த மருத்துவத்தில் சூச்சகமாக சொல்லுவாங்க வந்து. அதனால 70 கிராம் தான் அதை சொல்லியிருக்காங்க வந்து நல்லெண்ணெய். அதை வந்து எவ்வளோனா ஒரு 2.5 லிட்டர் எடுத்துக்கங்க. இது தேவையானது. நல்லெண்ணெய் வந்து 2 லிட்டரு, எருக்கம்பூ 70 கிராம், மிளகு 70 கிராம், பூண்டு 70 கிராம், வசம்பு 70 கிராம், வெற்றிலை, அதான் வெற்றிலை அந்த வெற்றிலையோட காம்போடு சேர்த்துக்குங்க. இது எல்லாமே சமமாக எடுத்து ஒரு என்ன பண்ண தைலமாக தேய்ச்சி சும்மா கொஞ்சமாக கூட அதிக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முதலாவது நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு வந்து ஒரு 200 மில்லி எண்ணெய் மட்டும் சேர்த்துக்குங்க. அந்த விதத்தில் மாற்றி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் தேவையானப்போ அதிகமாக கூட செஞ்சுக்கலாம். இந்த முறையில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து பூச்சி வெட்டு நல்லா வந்து மறையிறது தெரியும். பூச்சி வெட்டுக்கான வந்து மருத்துவம் நிறைய போட்டிருக்கேன், பார்த்து பயனடையுங்க.